ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி சாமிங் சாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம கிட்ஸுக்கான வளையல் தான் மேக் பண்ண போகிறோம். த்ரெட் பேங்கிள் தான். அதுக்கு த்ரெட் எடுத்திருக்கேன். இது பீகாக் க்ரீன் சிசர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பாக்ஸோட மூடி லிட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அட்டை பாக்ஸு இல்லை வேறு ஏதாவது ஃபைல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து சுற்றிக்கோங்க த்ரெட்டு. அதுக்கப்புறமா பேங்கிள் எடுத்திருக்கேன், க்ளூ, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுற பென் எடுத்திருக்கேன். நீங்கள் குந்தன் ஸ்டோன் வாங்குகிற கடையிலே இது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒட்டுறதுக்கு ஸ்டிக் இது மாதிரி கொடுப்பாங்க, மெழுகு மாதிரி இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. இந்த பென்னும் அதுவும் செட்டாக கொடுப்பாங்க. அதோடய ப்ரைஸ் 30 ருபீஸ். இப்போ நம்ம இதை சுற்றிக்கலாம். நான் 28 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தேன். இது சுற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அது ஈவனாக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது சேஃபாக பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டு விடாமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அதை பேங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. இதை அப்படியே ரேப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ப்ராக்டிஸ் ஆனவங்க அப்படியே ரேப் பண்ணலாம். பழக பழக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பேங்கிள்லேயும் த்ரெட்டை ஒட்டிக்கலாம். அதை ஒட்டிட்டு நான் அப்படியே ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரேப் பண்ணும்போது அதை டைட்டாக இழுத்து பிடிச்சி ரேப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கிட்ஸுக்கான பேங்கிள்ஸ் கஸ்டமைஸ் ஆர்டர்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதெல்லாம் வேணுன்றவங்க ஆர்டர் எடுத்துக்கலாம். ஆர்டர் பண்ணுற நம்பர் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். இப்போது பேங்கில் ரேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணுங்கள். த்ரெட்டு கேப்பும் வரக்கூடாது, ஒன்று மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது த்ரெட்டு. அந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. இது வளையல் சைஸ் சின்னதுன்றதால உங்களுக்கு ரேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். பழக பழக வந்துடும். எனக்குமே அந்த குட்டி பேங்கிள் ஃபோல்ட் பண்ணுறது கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பேங்கிள்லாம் உங்களுக்கு அப்படி இருக்காது. அது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ரிப் இருக்கும். இது சின்ன சைஸுங்கிறதால பிடிக்க முடியல, அதை ஃபோல்ட் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டது ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சுற்றிட்டு அது கையை எடுக்கும்போது அந்த த்ரெட்டை விடுறதுக்கு முன்னாடி அது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு கையில். அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையை எடுங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இது எதுக்காகன்னா இங்கே வேறு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அதுக்காக உங்களுக்கு அப்படி ஒரே கலர் வேணும்னா இன்னொரு ரவுண்டு அதே மாதிரி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ரேப் பண்ணுங்கள். ஒட்டும் போதும் இந்த க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ தான். கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டுங்க. உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன், தெரியும் கிளியராக. இப்போ நான் இன்னொரு பேங்கிளும் ரேப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் வேறு ஒரு கலர் ரேப் பண்ண போகிறேன். இது கடா பேங்கிள் மாதிரி பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்டோன் வைக்கலான்னு தான் எடுத்தேன். இந்த ஒரே ஒரு ஸ்டோன் வச்சா கூட போதும். அதை சுற்றி செயின் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு தான் பண்ணியிருந்தேன். இந்த ஆரஞ்சு கலர் டார்க் கலர் இந்த கலர் தான் ரேப் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதனால் த்ரெட்டு கம்மியாக சுற்றினா போதும். இது 2 பேங்கிளுக்கும் வரும். ஒரு 20 ஸ்ட்ரிங் எடுத்திங்கன்னா போதும். அதுவே 2 பேங்கிளுக்கு வரும். எப்படியும் மேக்ஸிமம் பேலன்ஸ் வரும் த்ரெட்டு. இது அதே மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 கலர் த்ரெட்டுக்கும் நடுவில் கேப்பும் இருக்கக்கூடாது, அதே சமயம் மேடு பள்ளமாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம ரேப் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமையாக ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு பேங்கிளும் ரேப் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ. உங்களுக்கு இந்த குந்தன்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த கடையிலே கிடைக்கும்.
இந்த ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் பாப்பா வந்து சும்மா இருக்க மாட்டா, அதை எடுத்துடுவா. அதனால் வந்து நான் வேறு ஃப்ரேம்டு குந்தன் மூன் ஷேப்பில் ட்ரை பண்ணலான்ட்டு அதை எடுத்துருந்தேன். இது வந்து கோல்டு கலர். இதை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பென் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த பசை மாதிரி இருக்கும் அது வந்து அந்த நிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டோனை எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸ்டோன் இதுலேயும் ஒட்டிக்காது, உங்களுக்கு க்ளூவில் போய் செட் ஆகிடும். இந்த மாதிரி இதில் ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸை வந்து சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும், இந்த குந்தன் மூன் ஷேப்புங்கிறதால. இதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் வந்து இதே ஸ்டோன் வேறு கலரில் இல்லை இதே கலரில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் கிடைக்கும். குட்டீஸ் வந்து சும்மா வச்சிட்ருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நான் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணல. அது இன்னும் கிராண்டாக இருக்கும். இது ஆறட்டும், இன்னொரு வளையல்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வளையல் வந்து தரையில் படுற மாதிரி வைக்காதீங்க, அந்த க்ளூ ஆறுற வரைக்கும் மேலே பார்த்த மாதிரி வைங்க, இல்லைன்னா எதனா ஒரு சப்போர்ட் வச்சு வைங்க. வளையல் ஸ்டாண்டு இருக்குது இல்லையா, அதில் கூட மாட்டி வைக்கலாம், உங்களுக்கு ஆறிடும். அந்த குந்தன் வந்து கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா, ஆறுறதுக்கு முன்னாடி கீழே வச்சிங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு வளையலையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாவது ஆறுனா தான் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா நிற்கும் க்ரிப்பாக. அதுக்காக ஆற வச்சுருக்கேன். இது வந்து ஒட்டுறது ஈஸி தான் உங்களுக்கு. இது பேசிக்காக கற்றுக்கிறவங்க கூட பண்ணலாம் இந்த டிசைன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, ஆறின பிறகு பண்ண முடியாது. இப்போ 2 வளையலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். அதுக்கு மேலே பெருசாக ஏதாவது ஒட்டினா என் பாப்பா வந்து வச்சிட்ருக்க மாட்டா. அதனால தான் இப்போ பண்ணியிருக்கிறதே ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். அவள் எவ்வளோ நாள் வச்சிட்ருப்பான்னு தெரில. இந்த வளையல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக எடுத்து வைக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி படாமல் பேங்கிள்ஸை வந்து எடுத்து வைக்கணும். ஃபங்க்ஷன் வியர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் மற்ற பேங்கிள்ஸோடு போட்டு வைக்கக்கூடாது, ஒன்றோட ஒன்று உரசாமல். இந்த பேங்கிள் வெரைட்டியை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இது நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே லைஃப் வரும் இந்த வளையல். இப்போ வந்து கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன் நான் சைடில். ஒயிட் கலரில் பெரிய சைஸ் இதை வந்து நான் அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அது கவர் ஆகிற வரைக்கும் ஒட்ட போகிறேன். இந்த சைட் 2, அந்த சைட் 2, மொத்தம் 8 வரும். இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். வைக்கும்போது ஆற வைக்கும்போது சாய்ச்சி வைங்க, தரையில் படாமல் வைங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இது ஆற வச்சுட்டு இன்னொரு வளையலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வளையலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆற வச்சுருங்க. இதில் வந்து நான் 2 சைடுமே வந்து ஃபுல்லாலாம் கவர் பண்ண போகிறதில்ல. இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, க்ரீன் கலர், இது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு லீஃப் மாதிரி வரும். ஒரு சைடு வந்து 6 லீஃப் மாதிரி, இன்னொரு சைடும் 6 லீஃப், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எண்டில் வந்து ஒரே ஒரு லீஃப் வர மாதிரி வச்சு விட்ருக்குறேன். அவ்வளோதான், பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக வரணும்.
இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்டரில் ஒரு லீஃப் மட்டும் ஒட்டி விட்டுற போகிறேன். அது பார்க்க வந்து ஒரு கொடி மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கஸ்டமைஸ் ஆர்டர்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு ஏதாச்சும் பேங்கிள் வேணும்னாலோ இல்லை பெரியவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரணுன்னாலோ த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு வளையல்லையும் பண்ணிப்போம். இந்த வளையலில் இவ்வளோ தான் மொத்தமாகவே டிசைனு. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுல இது வந்து கடா பேங்கிள் மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும். அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஃபிக்ஸ் பண்ணலாம், அது வந்து வேறு லுக் வரும் உங்களுக்கு. இது வந்து கடா பேங்கிள் மாதிரி பண்ணதால் ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு மட்டும். இந்த மாதிரி நான் 2 பேங்கிள்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் லுக்கு. நான் பண்ணியிருக்க இந்த கடா பேங்கிள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோஸ் நியூஸாக வரும், வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.